சார் பிரச்சனை? பாதுகாப்புலாம் நல்லாவே தான் சார் இருக்கு. ஏன்னா பிரச்சனைன்னு வரணும்னா எந்த துறையில வேணாலும் வரலாம். அது சினிமா தான்ங்கிறது இல்லை. சினிமாங்கிறது எல்லாரும் பாக்குற ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வெளியில வருது. மற்ற துறையில எல்லாம் நம்ம கேட்காதனால நம்ம அது பாக்கறதுல கேட்கறதுல அதனால வர்றது இல்லை. அதனால சினிமாங்கிறது அப்படி அது ஒரு பாதுகாப்பு இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற விஷயம் கிடையாது சார். ஹிந்தி தெரியும், பேசுவேன். கண்டிப்பா நிறைய பெரிய படங்கள் வருது. எனக்கு எல்லா படமுமே வெற்றி பெறணும்னு தான் ஆசை. அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சாரோட படம் வருது. ஐ திங்க் போட் அப்படின்னு யோகி பாபு நான் படம் வருது. சாரி இல்ல ஓகே, அது வருது. ஸோ 2-3 ரிலீஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே நல்லா இருக்கணும். பட் இது ஜானராவே வேறையா இருக்கும். இது ஒரு சீரியஸான ஜானர் அந்த மாதிரி எதுவும் இல்லை. இது ஒரு காமெடியா இருக்கு. அதனால இது மற்றதை விட இது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே அந்தந்த ஒரு ஜானர்ல இருக்கும். இது வேற மாதிரி இருக்கும். சுமன் டைரக்டர். அவர் அபிஷேக் சொன்ன மாதிரி அவர் ஃபேமிலி மேன் 1-2 ரைட்டிங் பண்ணியிருக்காரு. கேம் ஓவருக்கு ரைட்டிங் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவரோட தமிழ் டைரக்டோரியல் டெபியூன்னு பார்த்தா இது. அவர் ரொம்ப ஒரு குவர்க்கியான ஒரு வேற மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ற பர்சன். அவரே ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் ஆக்சுவலா. அப்புறம் தேவதர்ஷினி அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு மெயின் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் இஸ்மத் பானு அவங்களும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விஜய் நீங்க பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்ல சாங்ல அந்த அருகேவா சாங்ல பார்த்துருப்பீங்க. அவரோட கேரக்டர் ஒரு பயங்கர ஒரு வேரியேஷன் இருக்கிற ஒரு கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு அவரு. அப்புறம் தாத்தா, என்னோட ரகு தாத்தா இதுல MS பாஸ்கர் சார். அவர் சொல்லவே வேணாம், பயங்கரமா அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் வேற யாராவது ஆக்டர் சொல்லிட்டேன்னா அதான் ஷான் மியூசிக். ஷானோட மியூசிக்ல எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆல்பம்ஸ் நான் பண்ணியிருக்கிற படத்துலயே. ஏன்னா இதுல ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அருகேவா ஒரு சின்ன ஒரு பெப்பி நம்பர். அப்புறம் இன்னொரு சாங் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இப்போ ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல ஒன்று போகும். அது ஒரு சின்ன ஒரு ராக் சாங். அப்புறம் ஒரு கானா பாட்டு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு எல்லாமே வேற வேற ஜானர்ல கொடுத்துருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய பலம். அண்ட் ஹொம்பாலே சொல்லவே வேணாம், பிக் ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்களோட தமிழ் டெபியூ இது. ஸோ அவங்களோட தமிழ் டெபியூ. அண்ட் எனக்கு தியேட்டர்ல சோலோவா ரிலீஸ் ஆகிற முதல் படம் இது தமிழ்ல. ஸோ இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படமா இருக்கும். யாமினி டிஓபி யாமினி அவங்க கூட நான் சாணிகாயுதம்ங்கிற படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே 2 கலர்ல இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும், இது வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்களும் இருக்காங்க படத்துல. ஸோ ஒரு பொண்ணு டிஓபியா இருக்கிறது இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம பாக்குறது இல்லை. ஸோ அவங்க தான் ஃபுல் நீங்க பார்த்த அழகான விஷுவல்ஸ்லாம் யாமினி தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் நான் மெயின் டெக்னீஷியன். கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க நான் இன்னும் டீட்டெயிலா அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அதுல நிறைய சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்கு, விஷயங்கள் இருக்கு. அந்த கேரக்டர்ஸ் நான் ரிவீல் பண்ண முடியாது. பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது ஒரு நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த ட்ரெய்லர்ல அவங்க 2 பேரும் பேசிக்கிற விஷயம், அந்த ஒரு மெச்சூரிட்டி, பேசுற விஷயங்கள். ஸோ அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கெமிஸ்ட்ரி. பாருங்க. நன்றி. வெயிட் பண்ணி மேமோட இன்டராக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மதுரைக்கு அம்மனை பார்க்கணும்.
இப்படி போயிடுறேன். என்ன சார் பஞ்ச் டைலாக் சொல்லுவீங்களா மேம்? இது மண்டே உடைச்சிருவேன் நான். படத்தோட பேர் எது சார் மேம் சொல்ற டைலாகா? ட்ரெய்லர்ல என்ன டைலாக் சொல்றீங்க? ஏ கிசானே சொல்லிருக்கோம். एक गांव में एक किसान ரகு தாத்தா. அந்த ரகு தாத்தா தான் 15ஆம் தேதி வராரு. செஞ்சு தியேட்டர்ல போய் எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.